Happy morning students. Glory to Montfort. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பெண் புலவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஔவையார், ஆண்டாள், உமாமகேஸ்வரி இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஔவையார் சங்க காலத்தில் வாழ்ந்தவங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆண்டாளும் என்னது அவங்களும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்க. உமாமகேஸ்வரி தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை பற்றி பார்ப்போமா. ஔவையார் அவர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, 12ஆம் நூற்றாண்டில். ஔவையார் எழுதின நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க. ஆத்திச்சூடி, மூதுரை, நல்வழி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா. நமக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஔவையார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஔவையாருடைய பொன்மொழிகளை பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு. துன்பம் நம்மை அடுக்கடுக்காக தாக்கினாலும் மனம் தளராமல் ஊக்கத்தோடு செயல்படுபவனிடம் செல்வம் சேர்ந்து விடும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா. எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அதை தெரியாமல் இருந்தோம்னா நமக்கு துன்பம் சேராது. ஒரு சமயம் ஔவையார் என்ன செய்கிறாங்க, அரசனை பார்த்து விட்டு காட்டு வழியாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப அவங்களுக்கு களைப்பாயிடுச்சு நடந்து வந்தது. அப்போ எல்லாம் நடந்து தானே வருவாங்க. நடந்து வர்றது ரொம்ப களைப்பாக இருந்ததுனால ஒரு மரத்தை நிழலில் அவங்க உட்காடுறாங்க. அப்போ அண்ணாந்து பார்க்குறப்போ அந்த மரத்தில் நாவற்பழங்களாக இருக்குது. அப்போ அந்த மரத்துலையும் ஒரு சிறுவன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ நினைக்கிறாங்க, என்னடா அது ஒரு சிறுவன் இருக்கிறானே, நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நம்ம அந்த சிறுவனிடம் 2 நாவற்பழங்கள் கேட்போமா அப்படின்னு அண்ணாந்து பார்த்து, சிறுவனே தம்பி, எனக்கு 2 நாவற்பழங்களை பறித்து தருகிறாயா, என்னால் ஏற முடியாது, எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு 2 நாவற்பழங்களை கொடுத்தால் என் பசியை ஆற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சிறுவன் கேட்கிறான், உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறான். ஆச்சரியமாக இருந்தது ஔவையாருக்கு. என்னப்பா கேட்கிறாய், சுட்ட பழமா சுடாத பழமா, நாவற் பழத்தில் 2 பழங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சிறுவன் சொல்கிறான், இல்லை பாட்டி, நான் உன்னை சோதிக்கவே படி கேட்டேன் என்று அந்த சிறுவன் கூறுகிறான். என்னை சோதிக்கவா, ஏனப்பா என்ன சோதிக்கிறாய் நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ தமிழ் மீது அதிக பற்று உடையவள் நீ இல்லையா, அதனால எனக்கு உன்னை சோதிக்கணும்னு தோணுச்சு, உன்னை நான் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னை சோதிப்பதற்கு என் அப்பன் முருகனான தவிர வேறு யாராலையும் என்னை சோதிக்க முடியாது, நீ யாரப்பா நீ, உண்மையை சொல் அப்படின்னு ஔவை மூதாட்டி சொல்கிறாங்க. உடனே முருகர் சொல்கிறாரு, கண்டுபிடிச்சிட்டியே நீ, நான் தான் உன்னுடைய பக்தி கடவுளான முருகன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை காமிக்கிறார். அப்போ ஔவை பாட்டி என்ன செய்கிறாங்க, வியந்து போய் இறைவனை மனமுருகி முருகனை நினைத்து பாடுறாங்க. அதுதான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த படத்தை எல்லாரும் பார்க்குறீங்களா. இதில் யார் யார் இருக்காங்க, அதியமான் இருக்கிறாரு, ஔவையார் இருக்கிறார் இல்லையா. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது ஔவையார் ஒரு சமயம் என்ன செய்கிறாங்க, அதியமானுடைய அவைக்கு வர்றாங்க. ஆனால் அதியமானுடைய அவையில் அவங்க அவைக்கள புலவராக வாழ்ந்திருக்காங்க. அது என்ன அவைக்கள புலவர், அவங்க அங்கேயே அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஊர் ஊராக சென்று பாடல்கள் எழுதுவது, அரசனிடம் சென்று பார்ப்பது, இப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு சமயம் அதியமான் என்ன செய்கிறாரு, ஒரு தட்டில் ஒரு அரிய வகை நெல்லிக்கனியை வச்சு எடுத்துக்கிட்டு வரார் ஔவையாரை தேடி. ஔவையார்கிட்ட சொல்கிறாங்க, ஔவையே இந்த நெல்லிக்கனியை உண்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவை சொல்கிறாங்க, ஏன்பா நீங்கள் சாப்பிடாம என்னட்ட கொண்டு வந்து தரீங்களே அப்படின்னு சொல்லி ஔவை கேட்குறாங்க. உனக்கு அதுக்கு உடனே ஔவையார் கேட்குறாங்க, நெல்லிக்கனியா, அதை நீயே உண்ணலாமே, ஏன் எனக்கு எடுத்து வந்தாய் அப்படின்னு அதியமான்ட்ட கேட்குறாங்க. ஒன்றுமில்லை, உங்கள் நினைவு வந்தது, சரி உங்களுக்கு தரலாம் என்று இந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்திருக்கிறேன், நீங்கள் நெல்லிக்கனியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் என்ன செய்கிறாங்க, ஔவையார்கிட்ட கொடுக்குறாங்க. ஔவையார் என்ன செஞ்சிடறாங்க, அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அதியமான் சொல்கிறாரு, உங்களிடம் ஒரு இது நெல்லிக்கனியை பற்றிய ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்தி அப்படின்னு ஔவையார் கேட்குறாங்க. அப்படின்னு கேட்ட உடனே அதியமான் சொல்கிறாரு, இது ஒரு அரிய வகை நெல்லிக்கனி ஔவையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது அரிய வகை நெல்லிக்கனியா
ஒன்றும் புரியவில்லையே அப்படின்னு அவ்வை சொல்கிறாங்க. உடனே அதியமான் சொல்கிறாரு, இது 12 வருடத்திற்கு ஒரு முறை காய்க்கின்ற ஒரு அரிய வகை நெல்லிக்கனி. இதை உண்பதால் மனிதன் நீண்ட ஆயுளை பெறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார் வியக்கிறாரு, ஏனப்பா நீ இப்படி செய்தாய்? அந்த நெல்லிக்கனியை நீ உண்டால் இந்த நாட்டிற்கு நீ சேவை செய்வாய், மக்களை பாதுகாப்பாய் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு உடனே அதியமான் சொல்கிறாரு, ஔவையே, இதை நான் உண்பதால் சில காலம் இந்த நாட்டை ஆண்டுவிட்டு நான் சென்று விடுவேன். என்னால் என்ன பெருமை? இந்த நாட்டை ஆண்ட பெருமை மட்டும்தான் எனக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த அரிய வகை நெல்லிக்கனியை நீங்கள் உண்பதால் நீண்ட ஆயுளை பெற்று அதிகமான நூல்களை படைத்து இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது தலைமுறை தலைமுறையாக அந்த நூல்களை படித்து மக்கள் பயன்பெறுவார்கள். அதனால்தான் இந்த நெல்லிக்கனியை நான் உங்களுக்கு தந்தேன் என்று கூறுகிறார். அதியமானினுடைய அன்பினை நினைத்து வியந்துகிறார். ஆண்டாள் அவர்கள் வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் ஒருவர். அந்த 12 ஆழ்வார்களில் 11 பேர் ஆண்கள், ஒருவர் மட்டுமே பெண், அவங்க தான் ஆண்டாள். இவங்க என்னென்ன நூல்களை எழுதியிருக்காங்கன்னா, நாச்சியார் திருமொழி, திருப்பாவை என 2 பாடல் நூல்கள் இவங்க எழுதியிருக்கிறாங்க. சரி, இவங்க சைவம், வைணவம், புத்த மதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வைணவத்தில் சமய நூல்கள், இவரது வரலாறு, இறைவன் மீது அதிக பற்று உடையவங்களா இவங்க இருந்திருக்கிறாங்க. அதாவது பூமியில் ஆண்டாள் அவங்க இறைவனுக்காக படைக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், உலக வரலாறு கூறுகிறது. இறைவன் மீது தீராத காதல் கொண்டவ, அன்பு கொண்டவங்க ஆண்டாள். திருப்பாவை பாடல், இவங்க பாடலை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நீரிழையேர் சீர்மிகும் நாயப்பாடு செல்வ சீர்மிகால் கூர்வேல் கொடுந்தொழிலவன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதே இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம் போல் முகத்தான் என்று கண்ணனை